ஏ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நெல்சன் பிளேஸ். நான் உங்கள் நெல்சன். ஸோ இன்றைக்கி ஃபேலைட் 84 சீசன் 2 அப்டேட் வந்துருச்சு. இன்றைக்கி சீசன் 2 பேட்டில் பாஸும் வந்துருச்சு. பேட்டில் பாஸை நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உங்களுக்கு இந்த லெஜெண்டரி எஸ்எம்ஜி கன், யூஎம்பி எஸ்எம்ஜி கன் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி தான் நான் எஸ்எம்ஜி கன் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச க்ரீன் கலரோட அந்த பர்பிள் கலர் ஃபைனல் ஃபார்மாக வச்சுருக்கலாம். நல்லா இருக்குது பர்பிள் கலரு. அப்புறம் ஒரு ஸ்டிக்கரு நார்மல் ஃப்ரீ பேட்டில் பாஸ் பிளேயருக்கு. அட்வான்ஸில் ஒரு கூப்பன் கொடுக்குறாங்க செகண்ட் லெவலுக்கு. அப்புறம் ஒரு பெட்டி கொடுக்குறாங்க. இந்த பெட்டியில் எதுனா கிடைக்கும். இந்த காயின் கிடைக்கும். இந்த காயின் பேர் என்னப்பா, நான் மறந்து போயிட்டேன். ரேர். அப்புறம் இந்த ஒரு நேம் பிளேட் இது. அப்புறம் 25 காயின் கொடுக்குறாங்க. இந்த அதிகமாக கொடுத்துக்கலாம் நார்மல் பிளேயருக்கு. அப்புறம் லெவல் 4 ஒரு 300 காயின் கொடுத்தாங்க. பேசிக்கில் ஒரு 1000 காயினு. அட்வான்ஸில் ஒரு பெட்டி, இதுலேயும் ஒரு பெட்டி. இந்த ஸ்டிக்கரு மேகி ஸ்கின் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது கைஸ். பேட்டில் பாஸ் அந்தளவுக்கு குட்டுன்னு சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கு. அப்புறம் ஒரு 300 காயின் 7 லெவலில். அப்புறம் ஒரு பெட்டி. அப்புறம் தான் டைமண்ட்ஸ் ரீஃபண்ட் ஆகுது. 8ஆம் லெவலில் ரீஃபண்ட் ஆகுது. அப்புறம் மேகியில் வாய்ஸ் பேக்கு ஒரு 1000 காயின், ஒரு 1000 காயின். ஏன்னா புதுசாக அடுத்த சீசன் ஏதாவது கேரக்டர் வந்தால் அன்லாக் பண்ணுறதுக்கு. அடுத்து 2 பெட்டி கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி இந்த சீசன் ஓகே. இந்த சீசன் எத்தனை மாதம் லாங்காக இருக்க போகுது? 1 மந்த்துக்கு போகுது கைஸ். 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு பேட்டில் பாஸ் நீங்கள் இப்போ முடிக்க முடியும். இந்த 2 அப்புறம் 100 டைமண்ட்மே ரீஃபண்ட் ஆகுது. இந்த ஸ்கின்னுக்காக தான் கைஸ். இந்த ஸ்கின் நல்லா இருக்குது கைஸ். லிம்போக்கு ஏதாவது ஒரு லெஜெண்டரி ஸ்கின் எடுத்துக்கணும். ரொம்ப இதாக பேட்டில் பாஸ் வரும்னு நினைக்கிறேன். மேகிக்கே வந்துச்சு திரும்பி. இவளுக்கு 2 வாட்டி இவளுக்கு கொடுத்துருக்காங்க, வரும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு பெட்டி, இந்த பேக்கு லிம்போக்கு கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். இந்த ஒரு டோக்கன் கிட்டத்தட்ட ஒரு 9 டோக்கன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டோக்கனு இதை வச்சு நாங்கள் ஸ்பின் பண்ணி இந்த பேண்டம் ஸ்கின் இருக்கணும். இல்லை ஏதாவது லிம்போக்கு ஏதாவது லெஜெண்டரி ஸ்கின் ஆட் பண்ணாங்கன்னா அவளுக்கு எடுப்பேன். அந்த கேரக்டருக்கு பவரை ஏற்றணும் சாமி. அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த கன் இப்போ புதுசாக கன்னை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கன்னை கூடிய சீக்கிரம் லைவில் நம்ம டெஸ்ட்டு ட்ரை பண்ண பார்ப்போம். இந்த பேக் சூப்பராக கன் இது அந்த ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகுது. மற்ற ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகாம தெரியல. நல்லா பாருங்கள், நல்லா இருக்கா. அடுத்து ஒரு காயினு, அடுத்த ஒரு டோக்கன், அடுத்த ஒரு வாய்ஸ் பேக்கு, அடுத்த ஒரு எம்பளம். 29 லெவலில் 1000 காயின், இன்னொரு 1000 காயின் கொடுக்குறாங்க உங்களுக்கு திரும்பியும். அப்புறம் ஒரு பேக் பேக்கு, இது நார்மல் ஆவரேஜ். இது 2 பெட்டி கொடுக்கலாம். அட்வான்ஸில் இந்த 300 காயின் 25 காயின். இந்த காயினை வச்சு உங்களால் ஃபேலிட்டி 84 ஸ்டோர் இந்த கன்று ரெடி பண்ண முடியும். இந்த கன்ஸ் நல்லா இருக்குது, ஓரளவுக்கு க்ளீனாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கன்ஸோட இந்த ஸ்கின்ஸ் சூப்பராக இருக்குது, க்ளீனாக இருக்குது பர்பிள் கலரில். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கேன் ஸ்கின்ஸ்லாம். ஐயோ, நான் எது வரைக்கும் பார்த்துக்கிட்டேன். நான் இங்கே போயிட்டு 29 லெவல் தாண்டி இந்த கன்று, இங்கே ஒரு கன்று கொடுக்குறான். இந்த கன்று நீங்கள் அட்வான்ஸ் இது ஃப்ரீ பிளேயர்ஸ் கொடுத்துக்கலாம். அட்வான்ஸில் ஃப்ரீ பிளேயருக்கு இது பேக் பேக் கொடுக்கலாம். எத்தனை பேக் பேக் கொடுப்பீங்க? இங்கே பாங்க, ஒரு 300 காயின். கன்னை கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அட்வான்ஸில் இந்த ஸ்கின்னு கொடுக்குறாங்க கைஸ். பார்க்க நல்லா இருக்கா. வாய்ஸ் பேக்கு, இன்னொரு டோக்கன். இந்த கன் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. இந்த கன்னுக்கு நான் ஸ்கின்னே வச்சதில்ல. இந்த பேட்டில் பாஸ் அதுக்காகவே கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு காயினு, இங்கே ஒரு பெட்டி, இங்கே ஒரு 300 காயினு, இங்கே ஒரு 25 காயினு, இங்கே டைமண்டு ஒரு 1000 காயினு, இங்கே ஒரு பெட்டி, இங்கே ஒரு பெட்டி, இங்கே ஒரு 1000 டைமண்ட் கொடுக்கணும். 399 டைமண்ட் கொடுக்கலாம். நைஸ். நாட் பேட் ஃபார் அட்வான்ஸ் பிளேயர். திரும்பி நமக்கு போத்த காசுக்கு திரும்பி வருது. இங்கே அட்வான்ஸில் இன்னொரு டோக்கன், இங்கே ஒரு காயின். லைட்டாக எனக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. மேகிக்கு இதோ நல்ல ஸ்கின்ஸ்லாம் இருக்குது. இந்த ஸ்கின்னை எவனா யூஸ் பண்ணுவானா? நான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா என்கிட்ட மேகிட்ட அட்வான்ஸ் ஸ்கின் இல்லை. அதை விட இந்த ஸ்கின் நல்லா இருக்குது. இந்த பாருங்க அவனுக்கு. ஆனால் இந்த ஃபேவரட் டிஷர்ட்டுக்கு பதிலாக வேறு டிஷர்ட் கொடுத்துடலாம். இந்த டிஷர்ட் லைட்டாக தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. தொங்கிட்டு இருக்குதுங்க பாங்க, தெரியுதா? நான் சொல்கிற கம்ப்ளீட் புரியுதா? இதுதான் பேட்டில் பாஸ்.
அப்புறம் இது ஈவெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே ஈவெண்ட்டு நான் ஈவெண்ட் தான் போய் பார்க்கலாம். ஈவெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் இந்த டெய்லி உங்களால் சைன்இன் பண்ணும்போது இந்த சீஸ் கிடைக்கும். சீஸ் மூலிமா இந்த இடத்துல நீ சீஸை ஆட் பண்ணி இதை இந்த பீஸா ரெடி பண்ணுங்கன்னு போட்டிங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி காயின் கிடைக்கும். இந்த காயினை வச்சு இந்த ஷாப் காயினை ரெடி பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஷாப் காயின் 600 டோக்கன் கேட்குறான்னா நீங்கள் இந்த கன்று ரெடி பண்ணலாம். இந்த கன்று வந்து இப்போதைக்கு வின்டர் ஃபெஸ்ட்டுக்காக விட்டுருக்காங்க. அதே மாதிரி 35 நிமிஷம் நீங்கள் சர்வே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தக்காளி கொடுப்பான். ரெஸ்க்யூ 2 டீம்மேட்டை ரெஸ்க்யூ பண்ணால் உங்களுக்கு சீஸ் கொடுப்பான். இதுதான் இந்த சீசனுக்கு வந்ததுக்கு லைட்டாக இன்றைக்கி என்னவோ தெரில, சொந்த கரகாதான் இருக்குது. வெளியே ஃபுல்லாக கிளைமேட் மோசமாக இருக்குது கைஸ், மழையாக போயிடுது. ஸோ லைவ் பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு லைக் அண்ட்